நாங்க இந்த உரிமை தொகை சில காரணங்களை சொல்லியிருக்கின்றார். இந்த 3 மாதம் உரிமை தொகை கிடைக்கவில்லை என்றால் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் பல்வேறு கஷ்டத்திற்கு ஆளாக்கப்பட்டுள்ளார் என்று சொல்லியிருக்கிறார். 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது திரு ஸ்டாலின் அவர்கள் திமுக கட்சியின் சார்பாக தேர்தல் அறிக்கை வெளியிட்டார். அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் குடும்ப தலைவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டார். ஆனால் 27 மாத காலம் அந்த குடும்ப தலைவிக்கு உரிமை தொகை வழங்கப்படவில்லை. இதை நான் பிரதான எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையிலும் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் தொடர்ந்து சட்டமன்றத்திலே அழுத்தம் கொடுத்தோம். தேர்தல் நேரத்திலே கவர்ச்சிகரமான அறிவிப்பை வெளியிட்டுவிட்டு அந்த அறிவிப்பை நிறைவேற்றப்படவில்லை. அந்த அறிவிப்பின் காரணமாகத்தான் அதை நம்பி குடும்ப தலைவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அந்த குடும்ப தலைவருடைய உறுப்பினர்கள் வாக்களித்த காரணத்தினால் நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கின்றீர்கள். ஆட்சிக்கு வந்த பிறகு 27 மாதம் தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி கொண்டே இருந்தோம். இந்த உரிமை தொகை வழங்கப்பட வேண்டும், கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும், அந்த ஏழை குடும்பத்தை சேர்ந்த குடும்ப தலைவை ஏமாற்றக்கூடாது அப்படி என்று தொடர்ந்து சட்டமன்றத்தில் வலியுறுத்தி வந்தோம். அதிமுக பொதுக்கூட்டத்திலும் வலியுறுத்தி வந்தோம். தொலைக்காட்சியில் பேட்டி கொடுக்கின்ற பொழுதும் வலியுறுத்தி வந்தோம். நான் அறிக்கை விடுகின்ற பொழுதும் இதை வலியுறுத்தி சொன்னோம். பிறகு 27 மாதம் காலத்தில் 28ஆம் மாதம் தான் இந்த உரிமை தொகை கொடுத்தாங்க. அப்பொழுதெல்லாம் இந்த பெண்கள் பாதிக்கப்பட மாட்டாங்களா? இப்ப கொடுக்கின்ற காரணம், ஸ்டாலின் சொன்ன காரணம், பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம், ஏப்ரல் மாதத்திலே நாங்கள் எதற்காக கொடுக்கணும் என்று சொன்னாரே, அந்த காரணம் 27 மாதம் இந்த உரிமை தொகை பெறுகின்ற குடும்ப தலைவிகள் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்களா? ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு தேர்தலை மையமாக கொண்டு அந்த பெண்களுடைய குடும்பத்துடைய வாக்குகளை பெற என்பதற்காக இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். அதோடு மட்டுமல்ல, இன்றைய தினம் அனைத்து குடும்ப அட்டைக்கும் அனைத்து குடும்ப தலைவிக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுப்பா சொன்னாங்க உரிமை தொகை. ஆனா 1,31,31 லட்சம் பேருக்கு தராங்க. மற்றவர்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு அதையும் நிறைவேற்றல. அண்மையில 2 மாதத்துக்கு முன்பு விதிகளை தளர்த்தி மேலும் 20 லட்சம் பேர்களுக்கு மாதந்தோறும் குடும்ப தலைவிக்கு 1000 கொடுப்பதாக அறிவிச்சு இப்ப 2 மாசமா கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே 28 மாசம் கிடைக்கல. ஒரு ஆண்டுனா அந்த 5 ஆண்டுனா 32 மாசம் தான் கிடைக்கும். இப்போ கிட்டத்தட்ட இந்த 2 மாதம் சொன்னா இன்னும் ஒரு 3 மாதம் இருக்குது. 5 மாதம் பார்க்கும்போது 5 மாதம் தான் கிடைக்குது. 55 மாசம் அவர்களுக்கு கிடைக்கல. இப்பொழுது அறிவிக்கப்பட்ட 20 லட்சம் பேருக்கும் 55 மாதம் அவருடைய உரிமை தொகை கொடுக்கப்படல. அப்பெல்லாம் அந்த மக்கள் பாதிக்கலையா? ஸ்டாலின் அவர்களே பொய் சொன்னாலும் பொருந்துற மாதிரி சொல்லுங்க, மக்கள் நம்புற மாதிரி சொல்லுங்க.